நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆமென். எத்தனை பேர் ஒடுக்குனாலும் நம்ம வளர்ச்சியை தடுக்க முடியாது. அண்ணன்கள்லாம் ஒன்னு சேர்ந்து யோசேப்பை தடுத்து பார்த்தாங்க, வளர்ச்சியை தடுக்க முடியல. பாபிலோன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி ஆகிலும் தானியேல் எழும்ப கூடாது தடுத்து பார்த்தாங்க, தானியேலோட உயர்வை தடுக்க முடியல. லாபான் யாக்கோபோட உயர்வை தடுத்து பார்த்தான், லாபானால முடியல. ஏன்னா தானியேலோடு கர்த்தர், யோசேப்போடு கர்த்தர், யாக்கோபோடு கர்த்தர், ஆபிரகாமோடு கர்த்தர், ஈசாக்கோடு கர்த்தர், மோசேயோடு கர்த்தர், சீசர்களோடு கர்த்தர், அப்போஸ்தலர்களோடு கர்த்தர், பவுலோடு கர்த்தர், இன்று சபையோடு உங்களோடு என்னோடு தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறபடியினால் உங்க வளர்ச்சி, என் வளர்ச்சி, நம்ம வளர்ச்சியை, நம்ம ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஏன்னா உங்களை பெருக செய்கிறவர் கர்த்தர், வளர செய்கிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமே போகும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே நம்ம வளர்ச்சி யாராலும் தடுக்க